Assalamualaikum viewers, welcome to AF சமையல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டவ்ல pan வச்சிட்டு pan நல்லா ஹீட் ஆனதும் மல்லி 5 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 3/4 டீஸ்பூன், ஏலக்காய் 3, கிராம்பு 5, பட்டை 1, சிகப்பு மிளகாய் 3 போட்டுருக்கேன். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதை அப்படியே ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு அதில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் போடுறது ரொம்ப நல்லது. 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன், 3 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு நைஸாக சாப் பண்ண 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இங்கே பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுக்கா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, அதை வந்துட்டு அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் டிஷ்ஷுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் தண்ணியே போடல பாருங்கள். தண்ணியே சுக்காவுக்கு தேவையில்லை. இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆயிலெலாம் திரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான சூப்பர்வான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.